ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்த ஒரு விதை, மல்லி விதை. சரி, நானும் விதை நிறைய போட்டு பார்த்தேன், வரவே மாட்டேன்து. சரி, நான் இதில் பார்த்துருந்தேன், மீஷோவில் பார்த்துருந்தேன். அதுவும் எவ்வளோ பெரிய பேக்கெட்டுன்னு பாருங்களேன். அந்த பேக்கெட்டை பார்த்துட்டு நான் எதுக்குடா ஆர்டர் பண்ணேன்ட்டு ஆயிடுச்சு. சரி பார்ப்போம், ஆனால் போட்டால் வளரும். ஆனால் இதெல்லாம் 65 ரூபாவோ 70 ரூபா நம்ம நினைக்கிறது. அதில் நான் 1/2 கிலோ மல்லி வாங்கினேன், 65 ரூபா. புது மல்லி தான். சரி போட்டு பார்ப்போம். ஆனால் இவ்வளோ ரேட்டுக்கு இவ்வளோ ஒரு 100ஆவது இருந்திருந்தால் கூட பரவாயில்ல. 50 கிராம் இருக்கும். கடையில் வாங்கினேன் 1/2 கிலோ மல்லி எவ்வளோ 65 ரூபா. அப்போ ரெண்டும் சேர்ந்து போட்டு பார்த்துருக்கேன். எனக்கு எவ்வளோ தடவை போட்டாலும் வரலை. சரி, இந்த தடவை 2 வாட்டி 2 பாட்டாக பிரித்து போட்டிருக்கேன். வாங்கினதும் வீட்டில் இருக்கிறதும் பார்ப்போம், எது வருதுன்னு பார்ப்போம். இது வீட்டில் இருக்கிறது நல்லபடியாக வந்துடுச்சுன்னா இது வாங்கணும்னு அவசியம் கிடையாது, இதே போட்டுடலாம். ஆனால் ஒரு ஆசை, மல்லி கொத்தமல்லி எல்லாம் வளரணுமே. புதினாலாம் வளருது, கொத்தமல்லி மட்டும் வளர மாட்டேன்துன்ட்டு தான் நான் வாங்கினேன். இல்லைனா வாங்கியிருக்க மாட்டேங்க. 65 ரூபாலாம் கொடுத்துட்டெல்லாம் நான் மல்லி வாங்குறது வீட்டுக்கு குழம்பு தூளுக்காவது யூஸ் ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.